சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான 80s கிட்ஸோட ஸ்நாக் தான். இது எப்படி பாருங்க, ரொம்ப நாள் கழித்து இந்த பச்சை கம்பு எனக்கு கிடச்சிது. அதனால் உங்களுக்கு காட்டலான்றதுக்காக நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிடும்போது. பச்சை கம்பை வயலில் போய் உடச்சிட்டு விறகடுப்பில் வச்சு வாட்டும்போது இந்த சோள பொரியும் அந்த மாதிரி வெடித்து வெடித்து வரும். நான் இப்போ என்கிட்ட கேஸ் தான் இருக்குது. அதனால் நான் கேஸில் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கம்பு எடுத்து நம்ம சுற்றி சுற்றி காட்டினா அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு நல்லா வெடித்து வெடித்து வரும். இப்போ இது ஹைப்ரிட் கம்பு தான். நாட்டு கம்பாக இருந்தால் அப்படியே சூப்பராக பொரியும். அனலில் பட்ட உடனே அப்படியே சோளப்பொரி எப்படி பொரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி பொரியுங்க பாருங்கள். 1 2 பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நாட்டு கம்பு கிடையாது. நாட்டு கம்பாக இருந்தால் இன்னும் சூப்பராக அப்படியே அதை நெருப்பில் காட்டும் போதே நல்லா பொரிஞ்சு நல்லா வெடித்து வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அப்போல்லாம் நாங்கள் இதை தான் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சுட்டு நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அவுள் மாதிரி கூட நம்ம இடிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்பத்தி பொருள் எல்லாமே அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த டேஸ்ட் உங்கள் நாக்கில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வெடித்து வருது. பச்சையாக அதேமாரி நம்ம சுட்டு சாப்பிடும்போது வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் தோணும். இதை நம்ம சுட்டுட்டு எனக்கு இப்போ அதிகமாக கிடைக்கல. சும்மா ஒருத்தவங்க எடுத்துகிட்டு எனக்கு கொடுத்தாங்க. இப்போ அதனால் நான் செய்கிறேன். இப்போ அதை நல்லா நிமிட்டிட்டு நம்ம மிக்சியில் இந்த சுட்ட இதோட நல்லா நிமிட்டிட்டு மிக்சியில் நம்ம வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த கம்பு கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. இதை செஞ்சு பாருங்கள். நல்லா ஒரே இடமா கருகாத திருப்பி நம்ம வைக்கணும். பாருங்கள், இந்த இதெல்லாம் வெடித்து வருது பாருங்கள். அந்த வாசனையே அப்படி ஒரு நல்ல வாசனையாக வருங்க. அந்த இது தீயில் வாட்டும்போது நீங்கள் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா கருகி போயிடும். இது கேஸ் அடுப்புன்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம விறகு அடுப்பில் நல்லா வாட்டும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இதே போல் எல்லாத்தையும் நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிச்சு. பாருங்கள், இந்த பக்கமாக நல்லா நம்ம திருப்பி விடணும். இல்லைன்னா ஒரே இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ஒரே இடத்துல கருகி தீ பிடிச்சிக்கும். பாருங்கள், நம்ம சுட்டு ரெடியாக வந்துச்சு. நீங்கள் உடனே கை வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். நல்லா முரத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆற விட்டுட்டு நம்ம இப்படி கையாலே இப்படி நிமிட்டினா போதும், நல்லா கொட்டும் கீழே பளபளன்னு. கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடுங்க, ஏன்னா கை சுட்டுடும்.
பாருங்கள். இந்த மாதிரி நல்லா 2 கையால் நீங்கள் நிமிர்ந்தீங்கன்னா அது வந்து நல்லா பளபளன்னு கீழே கொட்டிக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கையாலே இப்படி உதுத்து விட்டாலே உதுந்து வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிது. இதை வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை ஜீனியை போட்டு மிக்சியில் பொடி பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம், விருப்பப்படுறவங்க. அதுவும் வாசனை சூப்பராக இருக்கும். அப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இது சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான 80s ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சி. நன்றி, வணக்கம்.